ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு முருகனோட சூரசம்ஹாரம்லேருந்து முருகன் திருக்கல்யாணம் வரைக்கும் நடந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முருகன் சூரசம்ஹாரம் வந்துட்டு வியாழக்கிழமை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்தது. அது வந்துட்டு ஜோதி டிவியில் லைவாக போட்டிருந்தாங்க. அதை தான் பார்த்துட்டே இருந்தேன். சூரசம்ஹாரம் முடிஞ்சு சூரனை முருகன் நல்லபடியாக வதம் செஞ்சதுக்கப்புறமா போயிட்டு நல்லபடியாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு, அன்றைக்கி சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தலைக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற முருகனுக்கு அன்றைக்கி நான் 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. முருகருக்கு வந்துட்டு அன்றைக்கி காலையில் அபிஷேகம் பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே சாயந்தரமாக சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு முதல் நாள்லேருந்து தோணிக்கிட்டு இருந்தது. அதனால் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணேன். பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2வது வந்துட்டு தயிர் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. நான் முருகனுக்கு வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு 5 அபிஷேகம் பண்ணுறேன். நான் எப்பவுமே முருகனுக்கு பால் அபிஷேகம் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி தான் வந்துட்டு 5 அபிஷேகம் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. 2வதாக தயிர் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். 3வது வந்துட்டு சந்தன அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். 3வது சந்தன அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 4வதாக வந்துட்டு விபூதி அபிஷேகம் பண்ணியிருந்தேன். முருகருக்கு எல்லா தெய்வத்துக்குமே விபூதி அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனுக்கு, முருகருக்கு, எல்லாருக்குமே, பைரவர் எல்லா தெய்வத்துக்கும் விபூதி அபிஷேகம் நடக்கும்போது நம்ம பால், தயிர் இது மாதிரி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? எல்லா கோவில்களுக்கும் நம்ம அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கும்போது சேர்த்து விபூதி வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு விபூதி அபிஷேகத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வதாக விபூதி அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 5வதாக பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. பன்னீர் அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி முருகர் சிலை வேறு இதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டாம். நம்ம வந்துட்டு பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அதை சுத்தம் பண்ணி அவரை எடுத்து வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றி அபிஷேகம் பண்ண தேவையில்ல. அதனால் பன்னீர் அபிஷேகம் 5வது அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நெய் விளக்கு ஆரத்தி காட்டிட்டு மணி அடித்து ஆரத்திலாம் காட்டி நல்லபடியாக அன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம முருகனை எப்பயும் வைக்கிற இடத்துல முருகரை எடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேல் எல்லாமே வச்சதுக்கப்புறமா முருகருக்கு அன்றைக்கி வந்துட்டு நான் அரளிப்பூ, அதுக்கப்புறமா மல்லிகைப்பூ, சாமந்தி பூ இருந்தது. முருகருக்கு அழகாக மாலை பூவெல்லாம் போட்டு நல்லபடியாக அன்றைக்கி 6 விளக்கு காலையிலையும் ஏற்றிருந்தேன். சாயந்தரமாகவும் 6 விளக்கு ஏற்றி நல்லபடியாக அன்றைக்கி அவர் பிரசாதம் வந்துட்டு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், பாலில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய்லாம் கலந்து நல்லபடியாக சூப்பராக அவருக்கு 3 பிரசாதம் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா கந்த சஷ்டி கவசமும் படிச்சிருந்தேன். நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக நல்லா திருப்தியாக வந்துட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுநாள் வந்துட்டு முருகருக்கு திருக்கல்யாணம். அதுக்காக வந்துட்டு வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போகலான்னு தான் நானும் அவர் வந்துட்டு வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது, அதனால் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் அவர் வந்துட்டு வல்லக்கோட்டை முருகன் கோயில் கிளம்பிட்டு இருந்தோம். சாய் வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன சொல்ல, குறுன்னு பார்ப்பேன். எங்கேயா வெளியே கிளம்பி புடவை, சுடிதார் அது மாதிரி போட்டுட்டோன்னா இவங்க வெளியே கிளம்புறாங்க போலன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வீட்டில் தனியாக இருக்கான் இல்லையா, இங்கே இருப்பான். இல்லைன்னா அவங்க அத்தை வீட்டுக்கு ஓடிடுவான். பக்கத்தில் தான் அவங்களும் இருக்காங்க. நாங்கள் கிளம்புனோன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து பார்ப்பான். அப்புறமா நல்லபடியாக அன்றைக்கி வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு முருகருக்கு அன்றைக்கி மாலை தாங்க வாங்கிட்டு போயிருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே தேங்காய் பழம் உடைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே போயிருந்தேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு மாலையை பார்த்துட்டு இந்த மாலை பார்த்தோன்னா எங்கள் அப்பா முருகருக்கு வாங்கி போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. மாலையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயாச்சு. அப்புறமா வெளியே விநாயகர் இருப்பார். அப்புறமா சைடில் இன்னொரு முருகர், குட்டி முருகர் இருப்பார். அவரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் வல்லக்கோட்டை முருகனை நல்லபடியாக அன்றைக்கி மனசார கண்குளிர திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமா உற்சவரையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் சண்முகர் சன்னதி இருக்கும், அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்பாள் கோவில் இருக்கும். பக்கத்துலேயே தான் குட்டி குட்டியாக கோயிலெலாம் இருக்கும். நல்லபடியாக பார்த்துட்டு அப்புறமா பின்னாடி தெப்ப குளத்தை குட்டியாக வீடியோ எடுத்திருந்தேன். வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக கோவிலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. கும்பாபிஷேகம் எப்போன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக குட்டி குட்டி வேலையெல்லாம் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது கோவிலில். நல்லபடியாக சூப்பராக வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு கலந்துக்கணும்னு ஆசை தான். அது எப்போன்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு போயிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற முருகனுக்கு பிரசாதம், சாமிக்கு பிரசாதம்லாம் படைக்கணும். அதனால் வந்துட்டு பிரசாதம் தான் செஞ்சிட்ருந்தேன். அப்போ ஜோதி டிவியில் வந்துட்டு பழனிமலை முருகன் கோவிலில் திருக்கல்யாணம் நடந்த வீடியோ மறு ஒளிபரப்பு போட்டாங்க. காலையில் எத்தனை மணிக்கு பழனிமலை முருகன் கோவிலில் கல்யாணம் நடந்தது, அப்போ லைவ் எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னு தெரியாது. நான் சாமிக்கு பிரசாதம் செஞ்சிட்ருக்கும்போது என்னோடய பையன் தான் கூப்பிட்டான்.
ஓடிவம்மா உன்னோட அப்பா கோயிலில் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விடுவோம்மா, அப்பா கோயிலில் மறு ஒளிபரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவை நல்லபடியாக பார்த்துட்டு, ஏன்னா பழனி முருகனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற முருகருக்கு அன்றைக்கி பிரசாதம் வந்துட்டு சாம்பார் சாதம் செஞ்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சாதம் செஞ்சுருந்தேன். பிரசாதம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன், ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. கொஞ்சமாக இருந்தாலும் அதையும் நம்ம சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தயிர் சாதம், அதுக்கப்புறமா உளுந்த வடை, அப்பளம், உருளைக்கிழங்கு பொரியல், பால் பாயாசம் செஞ்சு முருகருக்கு நல்லபடியாக பிரசாதம்லாம் படைச்சதுக்கப்புறமா அது மாதிரி எப்பயும் போல் 6 விளக்கேற்றி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம்லாம் வச்சு அப்பாவுக்கு நல்லபடியாக அன்றைக்கி பூஜை பண்ணிட்டேங்க. பூஜை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டிலே உட்காந்துருந்தோம். ஏன்னா நம்ம அப்போ தான் விளக்கேற்றி நல்லபடியாக பூஜைலாம் பண்ணியிருக்கோம், உடனே கிளம்ப வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் விளக்கேற்றினதுக்கப்புறமா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா உடனே வந்துட்டு கதவு மூடக்கூடாது சொல்லி கொஞ்ச நேரம் வீட்டிலே இருந்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே தான் திருக்கல்யாணம் நடக்குது. போயிட்டு நல்லபடியாக முருகருக்கு அன்றைக்கி சாமந்தி பூ தாங்க கிடச்சிது. மற்ற எல்லா பூவும் விற்றுச்சு. அதுக்கப்புறமா சாமந்தி பூ மட்டும்தான் இருந்தது. அப்பாவுக்காக சாமந்தி பூ வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவர் கும்பிட்டதுக்கப்புறமா திருக்கல்யாணம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் கூட திருக்கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பூ விற்கிற கடை 8 மணிக்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க. 8 மணிக்கு மேலே தான்மா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மணி 7:40 கிட்ட ஆயிடுச்சு. சரின்ட்டு எதுக்கும் யோசிச்சுக்கிட்டே போனோம். அப்பா முருகா, கல்யாணத்தை நாங்கள் இப்போ தானே முத பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. வள்ளி தேவியானை முருகருக்கு நேற்று திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்து, அதாவது சஷ்டி விரதம் இருந்து இந்த வாட்டி திருக்கல்யாணம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றுவாங்க இல்லையா, அதே மாதிரி மாலை மாற்றும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த மாலை எடுத்து அந்த பாட்டு வாசிப்பாங்க இல்லையா, அது மாதிரி வாசிக்கிட்டு அதை எடுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே மாலை மாற்றினாங்க. பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறமா மாலையெல்லாம் மாற்றி நல்லபடியாக ஆரத்தியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு பிரிஞ்சி சாதமும் கொஞ்சம் சாம்பார் சாதம், பருப்பு பாயசம் கிடச்சிதுங்க. இந்த பருப்பு பாயசம் சாப்பிடும்போதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் தாங்க ஞாபகம் வரும். ஒரு வாட்டி போயிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த பருப்பு பாயசம் சாப்பிட்டாங்க. அந்த டேஸ்ட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது இன்னும் அந்த பருப்பு பாயசம்னாலே அந்த ஞாபகம் தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முருகன் பிரசாதம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே கொடுத்த பருப்பு பாயசமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. முருகர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு எங்களோட சஷ்டி விரதத்தை நானும் என் 2 குழந்தைங்க நல்லபடியாக முடிச்சுக்கிட்டோம். முதல் முறையாக சஷ்டி விரதம் இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. மனசுக்கு அமைதியாகவும் நல்லா சந்தோஷமாகவும் தினமும் முருகருக்கு 6 விளக்கேற்றி அந்த பூஜை பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவும் நல்ல பாசிட்டிவ் வைபாகவும் இருந்ததுங்க. முருகன் அருளால் எல்லோரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேணும். நானும் முருகரை நேற்று போய் முருகர் கோயிலில் வேண்டிட்டு வந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.